கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? நம் நலத்தை மட்டும் பார்த்துட்டு மற்றவங்கள பற்றி கவலைப்படாம இருக்கக்கூடாது. We should not be selfish and not at all worried about others' wellness. நம்ம மற்றவங்க நலனை பார்க்கணும், அதுக்கப்புறமா நம்மளுடைய நலனையும் பார்க்கணும். We should see that others are happy and then ensure that we are also fine. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். Philippians 2:3 Let nothing be done through selfishness, ambition or conceit, but in lowliness of mind let each esteem each other better than himself. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? சுயநலமாய் இல்லாமல் மற்றவங்கள பெருமையாக, அதாவது நம்மளை விட மேன்மையாக நினச்சி அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணுமா? See what the Bible says. We should not be selfish and also we should be humble and we have to help others. ஒரு முறை ஒரு பெரிய பண்ணை வீட்டில் ஒரு மாட்டு கொட்டகை இருந்தது. Once in a big farmhouse there was a cow shed. காலையில் அங்கே இருக்கிற மாடு எருது எல்லாமே வெளியே மேய்ச்சலுக்கும் வயல் வேலைக்கும் போயிடும். In the morning the cows and the bulls there will go out to the field to work and also for grazing. சாயங்காலம் எல்லாம் அங்கே வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருக்கிற புல்லை சாப்பிட்டுட்டு இளைப்பாரும். Evening they used to come back, drink water, eat the hay that is there and take rest. அந்த பண்ணை வீட்டில் வளர்ந்துட்டு இருந்த ஒரு நாய் அந்த மாட்டுக்கொட்டைக்குள்ளே போய் ஒரு நாள் நல்லா படுத்துருச்சு. One day the dog that was in the farmhouse went into the cow shed and it lay down. உள்ள நல்ல எதமாக இருந்ததுனால நல்லா தூங்கிருச்சு அந்த நாய். Since it was very warm there, the dog slept very well. சாயங்காலம் ஆனவுடனே மாடுகளும் எருதுகளும் ரொம்ப சோர்வாக அந்த கொட்டகைக்கு வந்துச்சு. In the evening, the cows and bulls that were very tired came back to the shed. ஆனால் இந்த நாயை யாரையும் உள்ளே விடக்கூடாது அப்படின்றதுக்காக குலைச்சி எல்லாத்தையும் கடித்து விரட்ட ஆரம்பிச்சுது. The dog didn't want to let the cows and bulls inside. So it started barking and tried to bite them and chase them out. இந்த மாடுகளுக்கும் எருதுகளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே சோர்வாக நின்றுட்டே இருந்தது. The cows and bulls did not know what to do. They were very tired and standing there. The dog was continuously barking. அந்த நாய் தொடர்ந்து குலைச்சிட்டே இருந்தது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த பண்ணையோட உரிமையாளர் வந்து அந்த நாய் பண்ணுற அட்டகாசத்தை பார்த்தாரு. Hearing the barks of the dog, the farmer came and saw what the dog was doing. ஒரு பெரிய குச்சி எடுத்து அந்த நாய்க்கு நல்ல அடியை கொடுத்து வெளியே விரட்டி விட்டாரு. He took a big stick and gave nice beating for the dog and chased it out. அப்போ தான் அந்த நாய்க்கு புரிஞ்சுது, உரிமை இல்லாத இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அதிகாரம் பண்ணால் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. Then only the dog understood that it should not go to a place where it doesn't belong and it should not try to act authoritatively. அது மட்டும் இல்லாமல் சுயநலமாக நடந்துக்கிட்டா இதுதான் பலன் அப்படின்னு. Not only that, when we act selfish, this will be the result. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.